ராயல் என்ஃபீல்டுக்கு ஃபுல்லி சிந்தட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க. தாராளமா யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனா ஃபுல்லி சிந்தட்டிக் யூஸ் பண்றப்ப தான் அந்த வண்டிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா, அது வந்து ஏர் கூல்டு இன்ஜின், ஆயில் கூல்டு இன்ஜின் தான். அதுல வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் யூஸ் பண்ணும்போது, அந்த வண்டி ஹீட் ஆகுறது வந்து ரொம்ப கம்மியாகும். அதே நேரத்துல கியர் ஷிஃப்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வண்டியோட வைப்ரேஷனும் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நெறையா வந்து ராயல் என்ஃபீல்டு பார்க்குற பிரைவேட் கேரேஜஸ்ல வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் யூஸ் பண்றாங்க. அவங்களோட ரிவ்யூஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. அப்புறம் ஏன் டீலர்ஸ்ல வந்து செமி சிந்தட்டிக் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நார்மலாவே ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸ் எல்லாமே 2 லிட்டர்ஸ்ல இருந்து 2.5 லிட்டர்ஸ் வரைக்கும் அதோட ஆயிலோட கெப்பாசிட்டி வரும். அப்ப அது எல்லாமே ஃபுல்லி சிந்தட்டிக்கா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரைசிங்ல வந்து அதிகமா இருக்கும். அதனால பிரைசிங்க கம்மி பண்றதுக்காக டீலர்ஸ்ல செமி சிந்தட்டிக் யூஸ் பண்றாங்க. மத்தபடி வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. ஒரு தடவ செலவு பார்க்காம உங்களோட ஆடிக்கு ஃபுல்லி சிந்தட்டிக் போட்டு எப்படிதான் இருக்குன்றத பாருங்க. உங்களோட பைக்குக்கு என்ன இன்ஜின் ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பைக்குக்கு நல்ல இன்ஜின் ஆயில் செலக்ட் பண்ணணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க.